டேய் முக்தார், உனக்கு தாண்டா இந்த பதிவு. அதாவது இந்த சமுதாயத்தில் நீ தான் ரொம்ப அறிவாளி, புத்திசாலி, அமைதியாக பொறுமையாக போகிறவங்கெல்லாம் முட்டாள், ஏமாளின்னு நினச்சிட்டு இருக்காத, சரியா? ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட எப்படிடா பேட்டி கேட்ட? என் காலில் விழுகாத குறையாக பேட்டி கேட்ட. நீ யாருன்னு தெரியாமல் தான் உங்ககிட்ட நான் பேட்டி கொடுத்தேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ யாரை அனுப்பி வந்த, யார் உனக்கு பணம் கொடுத்து என்கிட்ட பேட்டி எடுக்க வந்த, எல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ எப்படி பேட்டி எடுப்ப, எப்படி கட் பண்ணி போடுவத, எப்படி அதை எடிட் பண்ணி போடுவ, எல்லாம் தெரியும். தெரியாமலாம் உனக்கு பேட்டி கொடுக்கல. இதை முதல்ல சரியாக தெரிஞ்சுக்க. அதாவது முக்தாரா, ஐயோ நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தப்பிச்சு ஓடுறது சாதாரண மனுஷன், தெரிஞ்சுக்க. உன்னைய என் இடத்துக்கு இங்க வர வச்சு, எனக்கு ஈக்குவலா உன்னை உட்கார வச்சு உனக்கு பேட்டி கொடுத்த பத்தியா, அதுதான்டா அந்த சாதாரண மனுஷனுக்கும் இந்த இறை சக்திக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் சத்தியம், அதுதான் இறை சக்தி, அதுதான் இந்த ஆதிபரா சக்தி, தெரிஞ்சுக்க. அதாவது சத்தியத்தை எல்லாரும் போதிச்சுட்டு போயிடலாம்டா, யாரு வேணாலும் போதிக்கலாம். உண்மையாயிரு, அன்பாயிரு, பணிஞ்சு நட, ஆணவம் இல்லாம நட அப்படின்னு யாரு வேணா பேசலாம்டா. அது என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் அந்த சத்தியத்தில் நிற்கணும் அப்படின்னு அந்த சத்தியத்தை போதிச்சு, அந்த சத்தியத்திலே நிலை பெற்று அந்த சத்தியத்தின்படியே வாழ்றது சாதாரண விஷயம் இல்லைடா. அது சாதாரண மனிதனால அது முடியாதுடா. நீ தான் எவ்வளவோ பண்ணுன, கட் பண்ணி போட்ட, எடிட் பண்ணி போட்ட, மக்கள் மனசுல தவறா கொண்டு போய் சேர்க்கணும்னு முட்டி மோதி போராடி என்னென்னமோ பண்ணி பார்த்த. என்னடா பண்ண முடிஞ்சிச்சு? ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு எங்கேயோ ஒரு கடல் கடந்து மூளை முடுக்கல எங்கேயோ உள்ளவங்கெல்லாம் அம்மா ஆதிபரா சக்தி தான் உணர்ந்து இன்னைக்கு வழிபட்டு வாழ்க்கையை கொண்டாடிட்டு இருக்காங்க, தெரிஞ்சுக்க. இங்க இன்னும் நேர்ல கூட நான் யாரையும் சந்திக்க விடல. இருக்கிற இடத்துல முதல்ல உணருங்க, அம்மா யாருன்னு நீ இருக்கிற இடத்துல உணரு, உணர்ந்த பிறகு வா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.